இப்போ ரெண்டாவது டைப் பார்ப்போம். இவங்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல்டுக்கு வரவங்க. இப்போ வரவங்கள தான் நீங்க அதிகமா சோஷியல் மீடியால பார்க்குறீங்க. ஐடி வேலையை விட்டுட்டு வந்துட்டேன், கார்ப்பரேட் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன், அப்ராட்ல வேலை செஞ்சேன், மன நிம்மதி இல்ல, அதனால நான் வந்துட்டேன். இந்த மாதிரி சோஷியல் மீடியால இவங்களோட வீடியோ தான் அதிகமா நீங்க பார்க்குறீங்க. இவங்களுக்கு இருக்க பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா இவங்களோட ஐடியா. அவங்க தெரியாத விஷயத்தை யூடியூப்ல பார்க்குறாங்க, ரிசர்ச் பண்றாங்க, புதிய டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு கத்துக்கிறாங்க. ஒரு ஃபார்மரா மட்டும் யோசிக்காம பிசினஸ் மைண்ட் செட்டோட வராங்க. இதனால அவங்களுக்கு பிராண்டிங், ஆன்லைன் சேல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணும் போது அவங்க சீக்கிரமா க்ரோ ஆகுறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இருக்க பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா கிரவுண்டோட ரியாலிட்டி தெரியாது. வீடியோல பாக்குறதுக்கும் நேர்ல பண்ற விவசாயமும் வேற வேற. ஒரு பயிர் நாசமாச்சுன்னா அதோட வலி என்ன, மழை வரலன்னா என்ன ஆகும், வேலை செய்ய ஆட்கள் இல்லைன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஃபீல்டுக்கு வரப்போ அவங்களுக்கு நடக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில பேர் நிறைய வீடியோ பார்த்து ஒரு மோட்டிவேஷன்ல வந்துடுறாங்க. ஆனா கொஞ்ச வருஷத்துல கடன் அதிகமாயிடுச்சு, பண்ண முடியல அப்படின்னு இதை குவைட் பண்ணிட்டு மறுபடியும் அவங்களோட அந்த ஐடி ஜாப்கே போயிடுறாங்க. என்னதான் நீங்க ஃபார்மிங்க ஒரு பேஷனா வச்சாலும் இதை நீங்க தொடர்ந்து பண்ணும் போது தான் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். நீங்க விவசாயத்துக்கு வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்க எல்லா கடனையும் அடைச்சிருங்க. ஏன் சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி இஎம்ஐல நிறைய பொருள் வாங்குவீங்க. ஏன்னா மாசம் உங்களுக்கு சம்பளம் வரும், அந்த இஎம்ஐ கட்டிடுவீங்க. ஆனா விவசாயத்துல அப்படி இல்ல. நீங்க ஒரு நெல் பயிர் போட்டாலே அதுல இருந்து லாபம் எடுக்க 6 மாசம் ஆயிடும். அதனால நீங்க இருக்க எல்லா கடனையும் அடைக்கிறது தான் ரொம்ப நல்லது. ரெண்டாவது பணம். நிலத்தை வாங்க பணம் வேணும், தண்ணீர் வர்றதுக்கு வழி செய்ய பணம் வேணும், கிணறு அல்லது போர் போடணும், அதுக்கு பணம் வேணும், காய்கறி இல்லைன்னா மரப்பயிர் இந்த மாதிரி நீங்க வைக்கும் போது ட்ரிப் இரிகேஷன் மாதிரி பண்ணணும், அதுக்கும் பணம் வேணும். மூணாவது நீங்க கிளைமேட் சேஞ்சை பத்தி புரிஞ்சுக்கணும். எந்த காலத்துல எந்த பயிர் செய்யணும், அதுக்கு என்னென்ன உரம் போடணும், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்க அதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக நஷ்டம் ஆகாது. ஆனா இளைஞர்கள் விவசாயத்துக்கு வர்றது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா இயற்கை விவசாயம் வித் யூசுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.